ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கோட் 3 படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வர நிலையில் அவரோட காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம தளபதி விஜய் அவங்களோட ஒய்ஃபான பிரேமலதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய ஒரு நியூஸாக இருக்குது. அதாவது கோட் திரைப்படம் வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக ரசிகர்கள் செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. வெங்கட் பிரபு அப்படி என்ன நம்ம தளபதி விஜயை புதுசாக காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க ரசிகர்கள் செம்மவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இனிலேருந்து இந்த திரைப்படத்தில் நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒரு பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மீனாட்சி, மோகன் இந்த மாதிரி பலர் பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ட்ரைலரில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. கோட் திரைப்படத்தில் மறைந்த நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நடிச்சிருக்காரு அப்படின்றது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனாலே நம்ம சமீபத்தில் விஜய், வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் அர்ச்சனா கல்பாத்தி நம்மளோட கேப்டன் சாரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் மற்றும் அவங்களோட 2 பசங்களை பார்த்து பேசியிருந்தாங்க. அப்போ நம்மளோட கோட் திரைப்படத்தில் கேப்டன் சார் உறுதி வர்றது செம்மையாக உறுதியாச்சு. இன்னிலேருந்து அவங்க சந்திக்கும் போது தான் நம்ம தளபதி விஜய் பிரேமலதா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட விஜயகாந்த் சார் வர காட்சிகள் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்பவே அழகாக வந்திருக்கு படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளோட பிரேமலதா இன்னைக்கு இன்டர்வியூவில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதாவது கோட் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு நம்மளோட விஜயகாந்த் சார் ஏஐ டெக்னாலஜி மூலமாக வராராம். இதனால் கண்டிப்பாக ரசிகர்கள் விஜயகாந்த் சார் வர சீனுக்கு செம்ம அவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.